அந்த கத்தி திரைப்படத்துல வர மாதிரி கத்தியே சில மாதங்களா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட சில கிராமத்து மக்கள். அவ்வளவு பெரிய பேரணி, மேலூர்ல இருந்து மதுரை வரைக்கும் அவங்க பேரணி நடந்து போனாங்க. அப்படி முக்கியமான அந்த தமிழ் எழுத்து முறை காணப்போற ஒரு முக்கியமான ஆவணமா தான் இந்த அரிதாப்பட்டிங்கிறது இருக்குது. கருத்து சுதந்திரம் திரையரங்க வாசல்லையா இருக்குது. ஒரு படம் ஓடலன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முழுக்க அந்த படத்தை நானா கிழிச்சு ஏப்பா விவசாயத்துக்கு லாபம் தான் இல்ல, கடைசியில் விவசாயத்தை பண்ணவே முடியாம ஆக்கிடுவீங்க போலயே, ஏன் எங்க வயிற்றுல வந்து அடிக்கிறீங்கயா? சட்டசபை வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து சரவெடியா வெடிச்சது. பெரிய வாக்குவாதமாவே இது மாறும்போது கடைசியில முதல்வரே எழுந்து நான் சிஎம் சீட்ல இருக்கிற வரைக்கும் இந்த திட்டத்தை நான் கொண்டு வர விட மாட்டேன். தேசிய மொழிக்கான அந்த போராட்டத்திலிருந்து ஜல்லிக்கட்டு போராட்டம், மீட்டேனுக்கான போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், இன்னைக்கு இந்த அரிதாப்பட்டி டங்ஸ்டன் போராட்டம் சொல்லி டங்ஸ்டனை விடவும் தாய்நிலம் அறியது, ஐன்ஸ்டீனை விடவும் தமிழ் இலக்கியம் வலியது, நாங்கள் வரலாறை வணங்குற தலைமுறை, எங்கள் வாழ்வியலே எங்களுக்கு வகுப்பறை. மதுரையே அதிர்ற அளவுக்கு ஒரு பெரிய பேரணியும் போராட்டமும் நேற்று நடந்தது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை எதிர்த்து சில கிராமத்து விவசாயிகள் பெரிய போராட்டம் நடத்துவாங்க கத்தி திரைப்படத்துல. அந்த கத்தி திரைப்படத்துல வர மாதிரி கத்தியே சில மாதங்களா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குறிப்பிட்ட சில கிராமத்து மக்கள். அது எங்க ஏன் அங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். டங்ஸ்டன் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டங்ஸ்டன்ங்கிறது வந்து ஒரு ரேரான ஒரு பொருள். இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ எளிதாக எடுத்துட முடியாது, அவ்வளோ எளிதாக கிடைக்காது. இதை வந்து எடுக்கிற ஒரு திட்டமாக தான் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் வந்து தமிழ்நாட்டில் மதுரைக்கு பக்கத்தில் மேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அரிதாப்பட்டி அங்கே கிராம சுற்று வட்டார பகுதிகளில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் கொண்டு வரப்போகுது. இதுக்கான அந்த டெண்டரும் விடப்போகுது மத்திய அரசால். இந்த டெண்டரில் யார் எடுக்காங்க அப்படின்னா வேதாந்தா நிறுவனம். தெரியும்னு நினைக்கிறேன். வேதாந்தா நிறுவனம் தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கும் பழக்கப்பட்ட பெயர் தானே. இந்த வேதாந்தா நிறுவனம் வந்து இந்த டெண்டருக்கு வராங்க. அப்படி இந்த திட்டம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த ஊர் மக்கள் வந்து இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை அவங்க எதிர்க்கிறாங்க தெரியுமா? அரசியல் சட்டசபை வரைக்கும் இது சரவடியாக வெடிக்குது. ஆமாங்க, சட்டசபை வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து சரவடியாக வெடித்தது. எதிர்கட்சிகள் முதற்கொண்டு இதுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க. ஆளும் கட்சியினரும் இதுக்கு ஆணித்தனமாக இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் அப்படின்ட்டும் சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த சட்டசபையில் ஒரு பெரிய வாக்குவாதமாகவே இது மாறும்போது கடைசியில் முதல்வரே எழுந்து நான் சிஎம் சீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த திட்டத்தை நான் கொண்டு வர விட மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னார். அப்பேற்பட்ட இந்த திட்டத்தினால் என்ன பாதிப்பு வருது, அவ்வளோ பெரிய போராட்டமாக இது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்க, அவ்வளோ பெரிய போராட்டம் இப்போ மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்ட்டு தெரியலை. அவங்க அப்படி போராட்டம், அந்த கிராம மக்களின் அந்த போராட்டம் எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அந்த அரிதாப்பட்டி அவங்க ஏன் அப்படி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம விளக்கம் வேணும்னா முதல்ல அந்த ஊரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அரிதாப்பட்டிங்கிற ஊர் வந்து வெறும் கிராமம் தானே அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இந்த அரிதாப்பட்டிங்கிற ஊர் வெறும் கிராமம் தானே அப்படி இல்லைங்க. இந்த அரிதாப்பட்டிங்கிற ஊர் பற்றி நான் சொல்கிறேனே, 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 17ஆம் நூற்றாண்டு வரையிலான தொடர்ச்சியான வரலாற்று குறிப்புகள் வந்து இந்த அரிதாப்பட்டியில் இருக்குது. இந்த ஊர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல் பல்லுயிர் பண்பாட்டு தலமாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க. ஆமாங்க, பல்லுயிர் பண்பாட்டு தலம்ட்டு முதல்ல தமிழ்நாட்டிலே முதல் முறை சொல்லப்பட்ட ஊர் வந்து தமிழக அரசால் முதல் முறை சொல்லப்பட்ட ஊர் வந்து இந்த கிராமம் அரிதாப்பட்டி தாங்க. அப்பேற்பட்ட இந்த ஊரில் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஊர் வந்து ஒரு பழமையான ஊர். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மலைகள் நிறையா இருக்குது. அந்த மலைகளில் சமண மதத்தை பற்றிய சில குறிப்புகளும் வரலாற்று ஆவணங்களும் வரலாற்று குறிப்புகளும் சைவ மதத்தை பற்றின சில குறிப்புகளும் நிறையாவே இருக்குது. தமிழ் மரபு பண்பாட்டு சார்ந்த நிறையா கல்வெட்டுக்கள் இங்கே கிடைக்குதுங்க. தமிழி எழுத்து முறை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம சேனல்லையே இந்த தமிழிங்கிற தமிழ் எழுத்து முறை இருக்கிற அந்த வடிவத்தை பற்றிய ஒரு காணொளி போட்டிருக்கோம். அப்படி முக்கியமான அந்த தமிழ் எழுத்து முறை காணப்படுற ஒரு முக்கியமான ஆவணமாக தான் இந்த அரிதாப்பட்டிங்கிறது இருக்குது. அப்பேற்பட்ட இந்த அரிதாப்பட்டியில் வந்து ஒரு சாதாரண ஊரே இல்லை. இன்னைக்கு சமண மதம் எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை. தமிழ்நாட்டில் இன்னைக்கு சமண மதம்ங்கிறது அவ்வளவா இல்லை, அப்படித்தானே? அப்பேற்பட்ட அந்த காலத்தில் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் தமிழ்நாட்டில் வந்து
சாதி மதம் எல்லாமே ஒன்றா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சமத்துவத்தை பேசுகிறோம். ஆனால் ஒரு காலத்தில் ஒரே குடும்பத்திலேயே பல பேர் பல மதங்களை பின்பற்றியிருக்காங்க. ஒருத்தர் சைவம், ஒருத்தர் வைணவம், ஒருத்தர் பௌத்த மதம், ஒருத்தர் சமண மதம் சொல்லிட்டு நிறையா மதங்களை பின்பற்றியிருக்காங்கங்க. நீங்கள் தமிழ் இலக்கியத்தை பார்த்தாலே தெரியும். இந்த ஐம்பெருங்காப்பியங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சமண நூல்கள்லாம் இருக்குது. அப்படித்தானே? அப்பேற்பட்ட ஆவணங்கள், அப்பேற்பட்ட தமிழின் சொத்துக்கள் இல்லையா இதெல்லாம், அப்பேற்பட்ட அந்த படைப்புகள் தான் இந்த இதில் இருக்குது. இலக்கியம் சார்ந்து நம்ம பார்க்கும்போது இது நல்லா ஒரு ரிச்சானது. தமிழ் மரபுக்கு இது ஒரு கலை பொக்கிஷம். அதுக்கடுத்து அது மட்டும் முக்கியம் இல்லை இல்லையா, இந்த இடம் விவசாய நிலம்ங்க. முக்கியமாக சொல்ல போனால் இது ஒரு விவசாயம் சார்ந்த பகுதிகள்ங்க. இந்த மலை, இந்த ஊர் எப்படி இருக்குது தெரியுமா? மலை இருக்குது, குளங்கள் இருக்குது, வயல்வெளிகள் இருக்குது, நீர்ப்பாசனத்துக்கு வரக்கூடிய அந்த முல்லை பெரியார்கள் அந்த பாசன வசதி கொண்ட கால்வாய்கள், ஓடைகள்லாம் இருக்குதுங்க. இப்போ ஏற்பட்ட நிலப்பகுதி இந்த நிலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த முல்லை பெரியார்னு சொல்லிட்டு ஆறுகள் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த முல்லை பெரியார் ஆறில் இருந்து புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம், செப்டம்பர் மாதங்களில் தண்ணீர் திறக்கப்படுங்க முல்லை பெரியார் ஆறில் இருந்து. அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் பாசன வசதிக்காக திறந்து விடப்பட்டு அது கடைமடை பகுதிங்க. அந்த முல்லை பெரியார் ஆற்றின் கடைமடை பகுதி தான் இந்த கிராமங்கள். இதில் அந்த கால்வாய்கள் மூலமாக, ஓடைகள் மூலமாக இந்த தண்ணி பாசன வசதிக்காக, விவசாயத்துக்காக கொண்டு வரப்பட அந்த தண்ணிகள் இந்த டெண்டர், இந்த திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. விவசாயம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? நாட்டின் முதுகெலும்பு தான் இந்த விவசாயம். அந்த மக்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, ஏன்பா விவசாயத்துக்கு லாபம் தான் இல்லை, கடைசியில் விவசாயத்தை பண்ணவே முடியாமல் ஆக்கிடுவீங்க போலையே, ஏன் எங்கள் வயிற்றில் அடிக்கிறீங்கய்யா அப்படின்ட்டு அந்த விவசாயிகளினுடைய அந்த கதறல் ஓலம்ங்கிறது இந்த போராட்டத்தில் நல்லாவே தெரியுதுங்க. தமிழ்நாட்டில் இங்கே விவசாயத்துக்கே வழி இல்லைன்னா பிற நம்ம எங்கே போக முடியும்? அப்படி தானே? இன்னைக்கு எல்லா தொழில்களும் பெருகிக்கிட்டு இருக்கு, ஆனால் விவசாயம் நட்டத்தில் போய்கிட்டு இருக்குங்க. அப்பேற்பட்ட இந்த விவசாயிகளுக்காக நம்ம ஆதரவு தரணும் இல்லையா? இந்த நிலத்தினுடைய முக்கியத்துவம் ஏன் தமிழ்நாடு அரசு இதை பல்லுயிர் பண்பாட்டு தலமாக அறிவிச்சாங்க? அங்கே அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ உயிரினங்கள் வாழுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த திட்டத்துக்காக ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க இல்லையா? கிட்டத்தட்ட நிறையா கிராமங்கள், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறையா கிராமங்கள் இதுக்கான போராட்டத்தில் இறங்குனாங்க. இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மதுரையில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா? அந்த பகுதி அந்த அழகர் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த அழகர் மலை, அந்த வனப்பகுதியிலிருந்து, அந்த காடுகளிலிருந்து இந்த அரித்தாப்பட்டி, நாயக்கர்பட்டி, இந்த சுற்று வட்டார பகுதிகள் வரைக்கும் காடுகள் நிறைஞ்ச பகுதி. இந்த இடத்துல நீங்கள் டங்ஸ்டன் இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது இது சுற்றுச்சூழலை பாதிக்கும். எங்கள் மக்களுக்கு இதுதானே சொத்து, அப்படி தானே? சொத்துங்கிறது இதுதானே, இந்த நிலம் தானேங்க சொத்து, இதுதானே முக்கியம், இங்கே இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அவ்வளவு போராடுறாங்க. இவ்வளோ இது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தானே திருவள்ளுவர் சொன்னார், அப்படி தானே? அப்பேற்பட்ட இந்த பகுத்துயிர் பல்லுயிர் ஓம்புதல்ங்கிற அந்த விஷயம் இங்கே நடக்கணும், அதை பின்பற்றணும் நம்ம, அப்படித்தானே? இங்கே பகுத்துன்னு இங்கே அத்தனை விலங்குகள், ஜீவராசிகள் இருக்குது, ரேரான ஸ்பீசியஸ் அனிமல்ஸ், பறவைகள் இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது இந்த இடத்த நம்ம பாதுகாக்கணும். விவசாயத்துக்கான மக்கள் இருக்காங்க, அந்த ஊர் மக்களே அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஆளுகின்ற அரசும் அதை கைவிடணும் அப்படின்ட்டு தான் இதற்கான வேண்டுகோளாக நானும் வைக்கிறேன், அந்த மக்களும் வைக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த திட்டத்திற்காக அந்த மக்கள் ஒரு பெரிய பேரணியை நேற்று நடத்தினாங்க மதுரையில். எத்தனை பேருக்கு இதெல்லாம் போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய பேரணி, மேலூர்லேருந்து மதுரை வரைக்கும் அவங்க பேரணி நடந்து போனாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 5000 ஏக்கருங்க, 5000 ஏக்கர் நிலப்பகுதி இந்த திட்டத்திற்குள்ளாக வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை, அப்படித்தானே? இதுக்காகவே இவங்க கடும் எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா? இந்த திட்டத்தை கைவிடணும்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய மாநில அரசும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசுக்கு இதுக்கான இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு ஒரு கடிதமும் போட்டிருக்காங்க. மத்திய அரசும் இது தற்காலிகமாக நாங்கள் நிறுத்துகிறோம், மறுபரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த அரித்தாப்பட்டிங்கிற கிராமத்தை விட்டுட்டு மற்ற கிராமங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்களும், அப்படி இல்லைன்னா இந்த திண்டுக்கல் அந்த தேனி உட்பட்ட பகுதிகள் இருக்கு இல்லையா, அங்கே இந்த திட்டத்தை செயல்படுத்தலாமா அப்படிங்கிற முன்னெடுப்புகளும் நடந்ததாகவும், அதை எதிர்த்து இந்த கிராம மக்கள் இன்னமும் வீரியமாக போராட்டத்திலும் பேரணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்கங்க. அந்த பேரணியில் முக்கியமாக சொல்லப்படுற அந்த வேண்டுகோள் என்ன தெரியுமா, அவங்களுடைய தீர்மானங்கள் என்ன தெரியுமா, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காவிரி டெல்டா பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, பாதுகாக்கப்பட்ட டெல்டா பகுதின்னு சொல்லி இந்த தஞ்சாவூர் பகுதி பக்கத்தில் சொல்லுவாங்க. அந்த டெல்டா பாதுகாக்கப்பட்ட டெல்டா பகுதிகள் மாதிரியே பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இந்த பகுதியும் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அது போக இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக முழுமையாக கைவிடணும், முழுசாகவே கைவிட்டணும். இப்போ இந்த தள்ளி வைக்கிறது, யோசிக்கிறது இதெல்லாம் கூடாது. உடனே இந்த விஷயத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை அந்த மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த சுற்று வட்டார பகுதிகள்லையும் எந்த ஊர்லேயும் இந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீர்மானங்களோட கோரிக்கைகளோட இந்த பேரணியை அவங்க நேற்று நடத்தி முடிச்சிருக்காங்க. நம்மளுடைய அடுத்த தலைமுறை மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறது என்னங்க, இன்றைக்கி நம்ம கடை வச்சுருக்கிறோம், சம்பாதிக்கிறோம், கார்பரேட்காரங்கிட்ட கைகட்டி சம்பாதிக்கிறோம், விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறோம், காட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோங்கிறது விடுங்க, அது வயிற்று பிழப்புக்காக நாம் சம்பாதிக்கிறது. இது வந்து அடுத்த தலைமுறைக்கு பத்துமானா பத்தாது. நாளைக்கு அவனும் இந்த சம்பளத்தை தேடி தான் ஓடுவான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துங்கிறது இந்த வளங்கள் தானே. இது நம்ம அவனுக்கு தர வேண்டியது எவ்வளோ ஒரு முக்கியமான அவசியமான ஒன்று, அப்படித்தானே? இதுக்காக தான் நம்ம பாதுகாக்கணும். இது மேலே நம்ம அதிக கவனம் செலுத்தணும். இதை நம்ம மக்கள் செய்யணுங்கிற கோரிக்கையும் நான் இது மூலயமா வச்சுக்கிறேன். நான் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவாகவும் எந்த அரசியல் கட்சிக்கும் எதிராகவும் பேசுகிறவன் இல்லை. நான் இங்கே நடக்கிற நிதர்சனமான உண்மையை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இதனுடைய அந்த வழிகளை புரிஞ்சுக்கிட்டு, மக்களின் வழிகளை புரிஞ்சுக்கிட்டு இதற்கான நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியை நான் நிறைவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். தேசிய மொழிக்கான அந்த போராட்டத்திலிருந்து ஜல்லிக்கட்டு போராட்டம், மீட்டேனுக்கான போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், இன்றைக்கி இந்த அரித்தாப்பட்டி டங்ஸ்டைன் போராட்டம் சொல்லிட்டு இவ்வளோ போராட்டத்தை சரியான நேரத்தில் எடுத்து வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அப்பேற்பட்ட மக்கள் வந்து இதுக்கு உறுதுணையாக இருக்கணும். அரசும் வந்து எங்களுக்கு இந்த மக்களினுடைய அந்த குரலுக்கு மதிப்பளித்து இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வேண்டுகோளாக வைக்கிறேன். அதுதான் மக்களினுடைய வேண்டுகோளும். அப்படி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து சோசியல் மீடியா நிறைய பேருக்கு தெரியறதில்லைங்கிறதே ஒரு பெரிய கவலைங்க. நம்மளுடைய கருத்து சுதந்திரம்ங்கிற திரையரங்குற வாசல்லையா இருக்குது. ஒரு படம் ஓடலைன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முழுக்க அந்த படத்தை நாராக கிழிச்சு அதை ஷேர் பண்ணிட்டு இருந்த ஊடகங்களில் வந்து இதையும் நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போது இந்த விஷயத்தை பற்றி ஒரு கவிதையோட இந்த காணொலியை நான் முடிக்கலான்னு இருக்கேங்க. கவிதையோட ஒரு காணொலியாக நான் இந்த இதை முடிச்சிடுறேன். நாடெல்லாம் நடக்குது மக்கள் ஆட்சி, ஆனால் மதுரையில் நடப்பது மீன் ஆட்சி. மதம் இனம் குணம் எல்லாம் ஒன்னாச்சு, தமிழே எங்களுக்கு தாயாச்சு. டங்ஸ்டனை விடவும் தாய் நிலம் அறியது, ஐன்ஸ்டீனை விடவும் தமிழ் இலக்கியம் வலியது. நாங்கள் வரலாறை வணங்குகிற தலைமுறை, எங்கள் வாழ்வியலே எங்களுக்கு வகுப்பறை. எங்கள் வாழ்வியல் தாங்க எங்கள் வகுப்பறை. எங்கள் வாழ்வியலில் சொல்லியிருக்காங்க எப்படி வாழணும்னு சொல்லிட்டு எங்கள் வாழ்வியல் முறைகளே இருக்குது. அதுவே எங்களுக்கு ஒரு பாடம், வகுப்பறை அப்படின்னு சொல்லிட்டு கவிதையோட இந்த இதை நான் காணொலியை முடிச்சுக்கிறேங்க. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. சசிகுமார், நீங்கள் காண்பது காவிய தலைவன். நன்றி, வணக்கம்.